உள்நாட்டிலேயே அகதிகள் என்ற அடையாளத்துடன் 25 வருடங்களுக்கு மேல் வாழும் மக்களின் சிலருக்கு தற்போது நம்பிக்கை லேசாக துளிர்விட்டுள்ளது. அரசியல் மேகம் சூழ்ந்த நிலையில் அல்லாமல் அவர்களுக்கான நிரந்தர தீர்வாக இது அமைந்தால் ஜனநாயகத்தின் மீது அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படும் என்பதே உண்மையாகும். சொந்த மண்ணை விட்டு போரின் நிர்பந்தத்தினால் நாடோடிகளாக திரிந்த வடக்கு கிழக்கு மக்களின் இழப்பை எவராலும் ஈடு செய்ய முடியாது. எனினும் அவர்களின் 25 வருட அகதி வாழ்க்கையை நிறைவு செய்ய அவர்கள் செய்த போராட்டங்களும் அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் ஏராளம். அதிகார வர்க்கம் அவர்களின் அகதி வாழ்க்கை குறித்து எந்த அறிமுகமோ அக்கறையோ இல்லாததால் 25 வருடங்களுக்கு மேலாக கொட்டில் வாழ்க்கை வாழ்ந்தனர். எனினும் வலிகாமம் வடக்கு கீரிமலை நகுலேஸ்வரத்தில் உள்ள சமுத்திரத்தின் ஒரு துளியாக ஒரு பகுதி காணி மக்களிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. கடற்படையின் கட்டுப்பாட்டில் இருந்த J226 கிராம சேவகர் பிரிவை சேர்ந்த 35 ஏக்கர் காணி இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் சொந்த மண்ணில் காலடி எடுத்து வைக்க கிடைத்தமை தொடர்பில் மக்கள் இவ்வாறு தமது ஆறுதலை தெரிவித்தனர். இந்த காணியோடு தொடர்புடைய இன்னும் பல ஏக்கர் காணிகள் நகுலேஸ்வரம் கிராம சேவையாளர் பிரிவில் விடுவிக்கப்பட இருக்கின்றது. அந்த காணிகளும் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அதுவும் தொடர்ந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. நேற்று கையளிக்கப்பட்டு 34 குடும்பங்களுக்கு சொந்தமான காணி 5800 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளில் சில கனவு இன்று நனவாகியுள்ளமை ஆறுதல் அளிக்கின்ற போதும் காணிகளில் மூல குடியேறுவது பொருளாதார ரீதியில் கடினமான விடயம் என இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 10 வருஷமா எங்களை அரைச்சு கொண்டிருந்து இப்ப ஒரு மாதிரி காணி விட்டுக்கிறாங்க. அதுவும் இரவாசி காணிகள் எல்லாம் தங்களோட வேலிகளுக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கணும். வீடெல்லாம் உடைச்செடுத்தோட பார்த்தா நிலைமை அகழ்ந்து எடுத்து போட்டினோம். அத்திவாரம் கூட இல்லாம அப்படியே அகழ்ந்து எடுத்தாச்சுது. நிவர்த்தி செய்யறா எங்களுக்கு கஷ்டம், சரியான கஷ்டம். காணி விடுபட்ட ஓரளவு சந்தோஷம் முடியும். ஆனா மற்றும்படி எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. பிரச்சனை முடியும் 6 வருஷம் ஆச்சுது. ஆனா இவ்வளவு காலம் இருந்த அரசியல்ல விடுபட்டிருக்கிறது நாங்களும் ஆதாய செய்தோம் எல்லாம் செய்தோம். ஆனா எதுவித முயற்சி தீவிரமா முயற்சி செய்து விடுபட இல்லை, ஒன்றும் செய்ய இல்லை. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த மக்களின் வாழ்க்கையை மேலும் செழிப்புற செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும்.